உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். எனது அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்வில் நாம் சமூக குற்றங்கள், அவலங்கள் பெருகுவதற்கு காரணம் என்ன? சமூகத்தில் இருந்து இந்த குற்றங்கள் உருவாகிறதா, அல்லது அரசியல் அதிகார மட்டத்தில் இருந்து இது பிறக்கிறதா, அல்லது தனி மனிதன் ஒழுக்க தவறுகளில் இருந்து இது பிறக்கிறதா என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். குற்றங்கள் பெருக காரணம். மனித சமூகத்தில் குற்றங்கள் என்பது விதவிதமாய் நடந்து வருகிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை என்று பல்வேறு முறைகளில் நடந்து வருகிறது. இன்னும் ஒரு பகுதியினர் பொருளாதார குற்றங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பண மோசடி, வங்கிகளில் மோசடி, லஞ்சம், ஊழல் என்ற போக்கு அனைத்து சமூக குற்றங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வருகிறது. சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி பணத்தை பாலிவுட் படங்களில் முதலீடு செய்துள்ளதாக சமீபத்தில் வெளியான விக்கிலீக்ஸ் இணையதள செய்தி அம்பலப்படுத்தியது. ஆக சட்டவிரோத செயல்கள் அளவுக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 162 பேர் மீது கிரிமினல் வழக்கு இருக்கிறது. 76 பேர் மீது கொலை, கற்பழிப்பு போன்ற கடுமையான கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இதேபோன்று படித்த மேல்தட்டு மக்களின் மோசடி குற்றச்சாட்டுகள் பல விதத்தில் நடந்தேறுகிறது. குடிப்பழக்கத்தால் நடந்தேறும் குற்றங்களும் ஏராளம். இப்படி பல்வேறு மட்டத்தில் நடந்தேறும் குற்றங்களுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்ன? தனி மனித ஒழுக்கம் இல்லை. சமூகத்தில் யாருக்கும் அக்கறை இல்லை. அரசியலில் நேர்மை இல்லை. நாம் நமது என்பதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை என்று பலவாறாக குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் அடிப்படை காரணம் என்ன? விவாதிப்போம். விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள், தீக்கதிர் இதழினுடைய செய்தி ஆசிரியர். பெருமதிப்பிற்குரிய ஐயா ஜி தியாகராஜன் அவர்கள், வழக்குரைஞர், சட்டக்கல்லூரி பேராசிரியர். பெருமதிப்பிற்குரிய ஐயா பாக்கிம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர். வணக்கத்துக்குரிய பெருமகன் ஐயா குணங்குடி ஹனிபா அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர். ஐயா, நீங்க சொல்லுங்க, நீங்க வழக்குரைஞர், சட்டக்கல்லூரி பேராசிரியரா இருக்கிறீங்க. எல்லா குற்றங்களுக்கும் அதை தடுப்பதற்கு, தண்டிப்பதற்கு சட்டங்கள் இருக்குது. ஆனாலும் நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு தொடர்ச்சியா பெண்கள் பாலியல் படுகொலைக்கு ஆளாக்கப்படுவது, வேலைக்கு செல்லும் போது அல்லது கல்லூரிக்கு செல்லும் போது அவர்கள் முகத்துல அமிலத்தை வீசுவது, அந்த மாதிரியான குற்றங்கள். இரண்டாவது, சாலையில போகும்போது சங்கிலி அறுத்துக்கிறது, நடைப்பயிற்சிக்கு போகும்போது அல்லது இந்த மாதிரி கொலை செஞ்சு விடுவது, இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குது. அங்கங்கே நடக்கிறது இல்ல, அனுதினமும் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்முடைய இந்திய கலாச்சாரப்படி பொதுவாகவே மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே இதற்குள் அடக்கமாகிறது. உதாரணமா, அப்பா அம்மா ஒரு குழந்தைகளை எப்படி பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா தெரியுதுங்க. அப்பா அம்மா சொல்லக்கூடிய தங்களுடைய அறிவுரைகளையோ அல்லது வளர்ப்பு முறையோ அல்லது வழக்கத்தையோ அல்லது பழக்கத்தையோ குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்தாப்புல குழந்தைகள் எப்படி வளரணும் அப்படின்றது தாய் தந்தையர் முடிவெடுக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையர் சரியா பார்த்துக்கிறாங்க. அதன் பிறகு கல்வி ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறது கடந்த காலங்களில். 1950 இந்த நம்ம அரசியல் சாசனம் வந்த பிறகு
அது சம உரிமை என்று சொல்லப்படுகிறது. அந்த சம உரிமை வந்த பிறகுதான் இந்தியாவிலே படிப்பறிவு அதிகமா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 87% வந்து படிப்பில்லாமல் இருந்திருக்கிறார்கள், தொழில் மாத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லது விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து வெளி உலகம் தெரியாமல் இருந்தது. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது மாத்திரம் தான் பார்த்துருந்தாங்க. அதன் பிறகு கல்வி வந்த பிறகு கல்வியில் கொடுக்கப்படும் அறிவு தான் மிக முக்கியமான அறிவாக இருக்கிறது. சமூக சூழ்நிலைகள் அதற்கு அடுத்த பங்கு வகிக்கிறது. எனவே கல்விக்கு வந்து ஒரு ஆசிரியர் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். நான் ஒரு பேராசிரியரா இருக்கேன், என்னுடைய பள்ளியிலேயோ அல்லது என்னுடைய கல்லூரியிலயோ நான் ஒரு பாடம் எடுக்கிறேன்னு சொன்னா நான் வெறும் அந்த அறிவு, சட்ட அறிவை மாத்திரம் சொல்றதில்லை, சமூக விழிப்புணர்வும் நான் சொல்றேன். சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகள் என்ன, நீங்க என்ன செய்யணும். உதாரணமா ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து லா படிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அதன் பிறகு படித்த பிறகு ஒரு சமூகத்துக்கு அவனுடைய சேவை என்ன தேவைப்படுகிறது, அவன் சமூகத்தில் எவ்வாறு இயங்குகிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். அதனாலதான் மேக்சிமம் நான் வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பதற்கு முக்கிய காரணமே வந்து அவர்களின் போக்கில் நானும் சென்று அவர்களுக்கு அறிவுரை எடுத்து சொல்வது. அப்புறம் அதே நேரம் சமூகத்தின் ஒரு கண்ணோட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அந்த சமூக கண்ணோட்டம் இருக்கிற மாதிரி அப்பா அம்மா வளர்க்கணும், ஆசிரியர் வளர்க்கணும். அதன் பிறகு அந்த மதம் என்று சொல்கிறார்கள் அல்லது தெய்வம் என்று சொல்கிறார்கள், அதை பற்றி ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த மதமோ அல்லது கடவுளோ வந்து இதை சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வந்து பெருமையா சொல்லிக்க முடியாது. வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளுக்கு காரணமா வந்து மதமா இருக்கா அப்படின்னா அந்த மதம் தேவையில்லை. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஐயா, இல்ல இங்க இந்த நம்ம நாட்டுல வெறும் 199 விழுக்காட்டு மக்கள் மதம் சார்ந்தவர்களாக இறை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் குற்றங்கள் அதிகரிக்குது. அதுவும் மதத்தின் பெயராலையும் கடவுளின் பெயராலுமே குற்றங்கள் நிகழுது. இதுக்கு என்ன காரணம்? இது புரிந்து கொள்ளாமை. உதாரணமா நம்ம இந்தியாவில் வந்து இந்து என்று ஒரு மதம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்துக்கள் இயற்கையை வணங்குபவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அப்ப குற்றங்களோ அல்லது தேவைகளோ மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது. குற்றங்கள் வந்து தேவைகள் இருந்தாதான் குற்றங்கள் அதிகமாகுது. உதாரணமா வந்து இல்லாதவன் வந்து திருடுறான், நீங்க சொன்ன மாதிரி வழிப்பறி அல்லது நடைப்பயிற்சியில ஏதோ ஒண்ணு செய்யறான் அவனுடைய தேவைக்கு. ஆனா தேவைக்கு அதிகமாக பேராசை இருப்பவர்களும் இந்த குற்றத்தை புரிகிறார்கள். அதற்கான காரணம் வெவ்வேறு, அது நீங்க அடுத்த இதுல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த குற்றங்கள் பெருகுவதற்கு தேவைகளும் அதிகமாக இருக்கிறது, அவர்களின் சூழல்கள் அதிகமாக இருக்கிறது, இயங்குதல், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல வரும்போது கலாச்சார முரண்பாடு இருக்கு. அதனால கலாச்சார முரண்பாடு என்று வரும்பொழுதே மதங்கள் சார்ந்து இருக்கிறது. சோ அந்த மதங்களில் சொல்லப்படும் கருத்துக்களை ரொம்ப தீவிரமா அல்லது தெளிவா வந்து அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு சமுதாயத்தின் கடமை. அது வந்து அப்பா அம்மாவா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், உங்களை மாதிரி பெரியவர்கள் இருக்கலாம். சோ இவங்கெல்லாம் சொல்றதை வச்சுதான் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நாகரீக மனிதனாக, ஒரு கலாச்சார மனிதனாக உருவெடுக்கிறான். இது குறைவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி நன்றி ஐயா. பாலசுப்ரமணிய ஐயா, நீங்க இப்ப ஐயா சொல்றது பார்த்தா பேராசைப்படுகிறவன் திருடுறாங்கிறாங்க. இப்ப வறுமையில் இருக்கிறவன் அவன் வயிற்று பசிக்காக திருடுவது ஒண்ணு. நீங்க பாக்குறீங்க, பல நூறு கோடிகளை கொட்டி தேர்தலில் வென்று போகிற அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல லட்சக்கணக்கா திருடுறத இதை எப்படி பாக்குறது? அதாவது இந்த சமூக ஏற்றத்தாழ்வு என்பதுதான் மிக அடிப்படையான ஒரு விஷயம். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது காலந்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் அந்த ஏற்றத்தாழ்வு சாதிய படிநிலை, வர்க்க படிநிலை, பல இது இருக்குது. இதுல எந்த ஏற்றத்தாழ்வு எடுத்து நான் வந்து சொல்ல வர்றது இந்த இந்திய சமூகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கிறது. இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது சமூக பிரச்சனை. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது உழைப்பவன் உழைப்பை சுரண்டுபவன் பிரச்சனை. இந்த இந்தியாவில் இந்த இரண்டு ஏற்றத்தாழ்வுகளும் ஒரே சமதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ரயில் பாதை தண்டவாளம் போல சமதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை உணர்வதற்கு மாறாக இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அல்லவா, சாதிய ஏற்றத்தாழ்வு அல்லது மத ஏற்றத்தாழ்வு, இதை வைத்துக் கொண்டு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை மறைக்கிற ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் திருடினாலும் அவன் நம் சாதிக்காரன் அல்லது நம் மதக்காரன் என்று சொல்லி அதை மூடி மறைக்கிற ஏற்பாடு ஆமா என்கிற ஒரு ஏற்பாடு இங்கே இருக்கிறது. இந்த ஏற்பாடு வந்து மிக மிக மோசமானது ஒன்று. மற்றொன்று, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்று வருகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏதாவது ஒரு குற்றம் என்று சொன்னால் உடனே அதை ஏதாவது இந்த இதற்குள் சாதி அல்லது மதம் அல்லது அதுல அதை மறைக்க பார்க்கிறார்கள். இங்கே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக அதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த ஏற்றத்தாழ்வுகளற்ற சமூகம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமக்கு
இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இந்த குற்றங்கள் குறையும். குற்றங்கள் நிச்சயமாக குறையும். அது மட்டுமல்ல, முதலிலே நாம் ஒரு உழைக்கிறவன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். நான் உழைக்கிறவன் என்கிற உணர்வு நமக்கு வந்தால்தான், இந்த உழைப்பால் தான் நான் வாழ்கிறேன், என்னுடைய உழைப்பை உண்மையாக மதிக்கிறார்களா, மற்றவர்கள் மதிக்கிறார்களா, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ அல்லது ஒரு வருவாயோ நமக்கு கிடைக்கிறதா என்பதையெல்லாம் சிந்திக்கிற மனப்போக்கு நமக்கு வருகிற போது நிச்சயமாக இந்த சாதி மதம் மற்ற விஷயங்கள் எல்லாம் மறையும். இதற்கு மாறாக சுரண்டுகிறவர்கள் கூட இதைத்தான் சொல்லி சுரண்டுகிறார்கள். நீ நம்ம சாதி, நீ நம்ம மதம், நீ நம்ம மொழிக்காரன் என்று சொல்லி இதில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருப்பதை போல காட்டிக்கொண்டு இந்த நம்ம கட்சிக்காரன் என்று இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏதோ அவருக்கு சமம் என்பது போல ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு எல்லா குற்றங்களும் நடக்கின்றன. இந்த விஷயங்களிலிருந்து நாம் மாறுபட்டு, நான் உழைக்கிறவன், எனக்கான உரிமை இருக்கிறதா, எனக்கான அந்த உழைப்புக்கு பயன் கிடைக்கிறதா, என்னை எவன் சுரண்டுகிறான், எவன் சுரண்டாமல் என்னை பாதுகாக்கிறான் என்கிற அந்த ஒரு வர்க்க சிந்தனை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் போனால் நிச்சயமாக மனிதன் சாதியாகவும் மதமாகவும் பணக்காரனாகவும் ஏழையாகவும் மாறி மாறி பிரிந்து கொண்டு அவன் தனக்கான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை நிச்சயமாக அவன் இழந்து விடுகிறான். இதிலிருந்து மாறும்போதுதான் நமக்கு சரியான பலன் கிடைக்கும். நன்றி நன்றி ஐயா. பாக்கி ஐயா, நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு இந்த சமூக குற்றங்கள் நிறைந்து இருப்பதற்கு, இந்த பேரவலங்கள் நிகழ்வதற்கு காரணம் என்னங்கய்யா? அதாவது இன்னைக்கு இது குற்றம் சம்பந்தமாக இந்த சமூகம் என்ன பார்வை வைத்திருக்கிறது முதல் கேள்வி. பொதுவாக இந்த குற்றங்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டவருடைய கருத்து நான் சொன்ன ஒரு லீகல் ஐடியாலஜி, சட்டப்பூர்வமான தத்துவத்தை தான் குற்றம் சம்பந்தமாக உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டப்பூர்வமான தத்துவம் என்று சொன்னால் இன்னைக்கு சாதாரண மக்கள் என்ன தவறு செய்கிறார்கள், அந்த தவறு எந்தெந்த வகையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு செல்லப்பட்டு அதுதான் குற்றமாகவே இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சமூக குற்றங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு காலத்தில் இதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இன்னொரு மக்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு தனிநபர் காரணம் அல்ல. அது குழந்தை வளர்ப்போ அல்லது அவங்களுடைய சுற்றுச்சூழல் என்பது வாழ்கிற இடத்தை மட்டும் பொறுத்தல்ல. அது அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. சமூக அமைப்பே குற்றங்கள் செய்வதற்கான கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு என்பது முதல் காரணம். இப்ப நீங்க நான் சொன்ன லீகல் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுகிற பொழுது சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு இந்திய அரசாங்கம் குற்றங்கள் பட்டியலை வெளியிடுகிற பொழுது என்ன சொல்றான்னு சொன்னா, கொலை எத்தனை நடந்தது வருடாந்திர பட்டியல்ல, பாலியல் பலாத்காரம் எத்தனை நடந்தது, கிட்னாப்பிங் எத்தனை, கடத்தல் எத்தனை நடந்தது, அல்லது வழிப்பறி எத்தனை நடந்தது, இப்படி மற்ற குற்றங்களில் தான் பட்டியலிட்டு இதெல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட்ட விஷயமா தொடர்ந்து சொல்கிறார்கள். ஆனால் குற்றங்களுடைய இன்னொரு பகுதி பொருளாதார குற்றங்கள் இந்த நாட்டில் குற்றங்களாகவே வருவது இல்லை. அப்படித்தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சாதாரண குற்றங்கள் தான் சமூகத்தினுடைய மிக மோசமான குற்றங்கள் என்ற விஷயங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, மக்கள் மத்தியிலேயே இந்த குற்றங்கள் பெருகிற பொழுது சமூகம் கெட்டுவிட்டது. ஏன் குழந்தைகள் கெட்டுவிட்டா, குழந்தைய கெட்டு போறதுக்கு வரையற என்னன்னா, அந்த பையன் கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணானா கெட்டவன், அல்லது அந்த பையனுக்கு திறமை இல்லை, ஒரு குழந்தையினுடைய இவர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காமல் அவனுடைய வாழ்க்கை தேவையிலிருந்து சில விஷயங்கள் செய்கிற பொழுது அது குற்ற செயலாக பெரிய விஷயமாக மாறுகிறது. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் சாராயம் குடிக்கிற ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அதிகமாக குடிக்கிறார்கள். அது பள்ளி மாணவனுடைய தவறாக பார்க்கப்படுகிறதே தவிர எதை பார்க்கப்படலன்னு சொன்னா, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கான விஷயம் என்பது சட்டப்பூர்வமாக்கப்பட்டு குடிப்பது நீங்க குற்றமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த ஐடியாலஜி மாற்றப்படாமல், இந்த சித்தாந்தங்கள் மாற்றப்படாமல் நீங்க குற்றங்களை தவிர்க்க முடியாது. உருவாவதற்கு அடிப்படையான காரணம் இதுதான். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு சட்டங்களை போட்டு மட்டும் முடியாது, மக்கள் எழுச்சி தேவை. இப்ப நீங்க டெல்லியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் நடந்த பொழுது அங்க ஏற்பட்ட எழுச்சி உமா மகேஸ்வரிக்கு ஏற்படவில்லை என்ற கவலை இருக்கிறது. அது மக்கள் எழுச்சி மட்டும்தான் சட்டத்தை போடுவது மட்டுமல்ல, அமலாக்குவதற்கும் உதவி செய்யும். அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. அனிவாயாத்த இங்கே எல்லா மதங்களும் மார்க்கங்களும் கொலை செய்வது, பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவது, திருடுவது, இதெல்லாம் குற்றம் தான் போதிக்குது.
அப்படி இருந்தும் இந்த குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மத நம்பிக்கை இல்லையா, அது கடவுள் நம்பிக்கை இல்லையா, அந்த அச்சம் இல்லையா, எதனால இந்த குற்றங்கள் நடக்குது? ரெண்டாவது, இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாரும் தங்கள் கருத்தை சொல்றாங்க, ஒழுக்கம், அது நீதி இதெல்லாம் போதிக்கப்படல, நமது கல்வி முறை அப்படி இல்ல, அதை காரணமா சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? குற்றம் உருவாவதற்கு அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஒரு காரணமாகின்றது. பெரும்பாலான அது எந்த மதமாக, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை குற்றம் செய்ய சொல்லவில்லை. நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் திருக்குரான் சொல்றது, பைபிள் சொல்லுகின்றது, பகவத்கீதையும் சொல்லுகின்றது. ஆனால் குற்றவாளிகளாக உருவாவதற்கு அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஒரு காரணம் என்பதற்கு சில உண்முதாரத்தை எடுத்துக்காட்டுவதை கடமையாகும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்ட காரணத்திற்காக எல்லோர்களையும் வெண்மணி என்ற கிராமத்தில் பெண்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அடைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். ஒன்று, அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவருடைய குடும்பத்தினர்கள் அந்த ஆண்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, நம்முடைய தந்தையை நம்முடைய தாயை கொண்டு விட்டார்கள், கொளுத்தி விட்டார்கள், சாகடித்து விட்டார்கள், இதுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அடுத்த வாரிசுகளுக்கு உருவாகின்றது. அதே போன்று அடுத்ததாக 1987 ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக அமைப்பு இடஒதுக்கீடுக்காக சாலை மறியல் போராட்டம் நடத்துகின்றார்கள். அதே துப்பாக்கி சூடு நடத்தி 20க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகின்றார்கள். அடுத்ததாக நெல்லையிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை நடத்துகின்றார்கள். தடியடி நடத்தி தாமிரபரணி ஆற்றிலே 18 பேர்கள் மரணமடைகின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 1997 கோவையிலே ஒரு காவல்துறை காவலருக்கும் ஒரு சகோதரருக்கு ஏற்பட்ட மோதலில் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். பல கோடி சொத்துக்கள் அளிக்கப்படுகின்றது. அதே போன்று சமீபத்தில் எடுத்துக்கொண்டால் நம்ம ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக கூட கல்லூரி மாணவர்கள் இடையிலே பேருந்துகள் ஒரு தோழர் வெட்டப்படுகின்றார், பேருந்துகள் உடைக்கப்படுகின்றது. தொடர்ந்து இது போன்று ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்றால் அது யாரும் சொல்லி செய்வதில்லை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி உருவாகின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய 20 to 25 வயது சகோதர சகோதரிகள் வந்திருக்கார்கள். இவர்களை பராமரித்தது, வளர்த்தது, ஊட்டதெல்லாம் பெற்ற தாய், தந்தை வேலைக்கு போய்விடுவார், தாய் தான் அவர்களை பராமரித்தார்கள். ஆனால் பராமரித்து அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இப்பொழுது பெரும்பாலான சில இடங்களில் குற்றம் நடைபெறுகின்றது. ஆனால் எதிர்வரும் காலங்களிலே இன்னும் அதிகரிக்கும். என்ன காரணம் என்றால், ஆண்கள் வேலைக்கு சென்று விடுகிறோம், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியது, அதை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது தாய்களுடைய கடமை. ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது என்றால், 3 வயது ஆனவுடன் அவர்கள் வேற ஒரு இடத்தில் குழந்தைகளை பராமரிக்க அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்லும் நிலை தொடர்கின்றது. இந்த நிலையெல்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லோர்களுக்கும் பங்கு இருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து ஒரு முயற்சி செய்தால் எதிர்காலத்திலே இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, இப்ப இங்க பல கொலைகளை நம்ம பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள் வழிகாட்ட வேண்டியவர்களே தனக்கு போட்டியாக வருகிறவர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல கொலைகள் நிகழ்கிறது. இப்ப இந்த கூலிக்கு கொலை செய்கிற கூட்டம் பெருகி வருது. இப்ப இதை நீங்க பாக்குறீங்க, நம்ம தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர்களே அதை அந்த கூலி கொலையாளிகளை பயன்படுத்துறாங்கிறதை நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வன்முறை செயலில் ஈடுபடுகிறது ஒரு பேரணியா, அதுல கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு, எதிர்கட்சிகளுடைய கொடிமரத்தை வெட்டி சாய்ப்பதற்கு, நமக்கு வேண்டாதவர்கள் எழுத்து பேசுகிற அமிலத்தை ஊத்துவதற்கு, இந்த மாதிரி பயன்படுத்துகிறதை நம்ம பாக்குறோம். இதை எந்த மாதிரி எப்படி தடுக்க முடியும்? இதை எப்படி மாற்றுவது? இந்த குற்றங்கள் அப்படிங்கறதே முதலில் சமூகத்தில் ஒரு காலத்தில் அது ஒரு குற்ற பரம்பரை அப்படின்னே போட்டு ஒரு சில பேரை அதுக்கு உள்ளார மாட்டி வச்சுட்டாங்க. அது நம்ம தமிழ் சமூகத்தினுடைய பெரிய சோகம். அது குற்ற பரம்பரை அப்படின்னே ஒரு முத்திரை குத்தி வைத்து விட்டார்கள். பிறகு சமூகம் மாற மாற குற்ற பரம்பரை என்ற அவர்கள் கூட நல்ல நிலையில் இருந்தவர்கள் தான், அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இன்றைக்கு எல்லோரையும் குற்ற பரம்பரையினராக மாற்றுகிற ஏற்பாடு தான் நடக்கிறது. ஒரு அடிப்படையான காரணம், நம்முடைய அரசியல் சட்டத்தில் சுதந்திரம் கிடைத்த பிறகு 10 ஆண்டுகளில் எல்லோருக்கும் கல்வி கொடுப்போம் என்றுதான் வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. கல்வி சாலைக்கு போகாதவர்களின் எண்ணிக்கை
இன்றைக்கும் 20 விழுக்காடு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒன்று. மற்றொன்று, கல்வி என்பது விழுமிய கல்வியை கற்றுத்தரவில்லை. அந்த கல்வி என்பது முழுக்க முழுக்க வியாபார கல்வியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு சார்ந்து இல்ல. ஆமா, கல்வி ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும். ஒழுக்கம் சார்ந்து சமூகத்தினுடைய விழுமியம். இந்த சமூகத்தில் நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது தவறு, எது சரி என்று தீர்மானிக்கிற அறிவை தருகிற கல்வியாக அது இல்லை. மாறாக எதை படித்தால் எந்த வேலைக்கு போகலாம், எதை படித்தால் எவ்வளவு சம்பளம் கூடுதலாக வாங்கலாம், எதை படித்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், இப்படியாக நம்முடைய கல்வி முறை மாற்றப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று. மற்றொன்று, இந்த விழுமியம் சாராத கல்வியை அளித்ததன் மூலம் இதுக்கே ரொம்ப குறைச்சல், அளிக்கப்படுகிற கல்வியே குறைவு, அதிலேயும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அதற்குள்ளே முட்டி மோதுகிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, இந்த கல்வியை அளிக்கிற போது நாம் ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ஏற்பாடு என்பது இல்லாமல் போறது ஒன்று. மற்றொன்று, கல்வி கூடங்களில் கூட, கல்வி சாலைகளில் கூட இப்பொழுது கூட பாத்தீங்கன்னா மாணவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் படிக்கத்தானே போனார்கள், ஆனால் படிப்பதற்கு மாணவர்கள் கல்லூரி முதல்வரை, பேராசிரியரை, ஆசிரியை கொலை செய்கிறார். ஆசிரியை கொலை செய்கிறார். அதோட இல்ல, ஆசிரியை சக ஆசிரியை தன்னோடு படிக்கிறவரை பாலியல் பலாத்காரம் செய்கிறார். மாணவியை அப்படி அணுகுகிறார். இதெல்லாம் வந்து என்ன இவர்கள் படித்தார்கள்? ஆகவே ஒரு கல்வி என்பது ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பதும், மனிதனை நேசிப்பதாக இருப்பதும், இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்கிற அக்கறை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இதற்கு எதிராக ஒரு சமூகம் எழுந்து கிளம்பினால் அது மிக நல்ல சமூகமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் என்னுடைய. நன்றி நன்றி ஐயா. அனிபாயா, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து தங்கை உமா மகேஸ்வரியை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி படுகொலை செய்த மேற்கு வங்க இளைஞர்கள் நிறைந்த மது போதையில தான் இதை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதை போலவே டெல்லியில அந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை, இங்கேயே பல பாலியல் தொல்லைகள் அப்படித்தான் நடக்குது. இப்ப இந்த தெருவுக்கு 2 நூலகம் இருக்கிறதுக்கு பதிலா தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்குது. குடிக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, படிக்கிறதுக்கு இடம் இல்ல தெருக்கல்ல. நூலகங்கள் இல்லாம, படிக்கிறதுக்கு நூலகம் இல்லாம குடிக்கிறதுக்கு தான் கூடாரங்கள் இருக்குது இந்த நாட்டுல. அப்ப இந்த தனி மனித ஒழுக்க தவறுல இருந்துதான் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழுது. இப்ப இதை அரசே இதை வந்து ஊக்கப்படுத்துறது, அரசே இந்த செயலுக்கு காரணமா இருக்கிறது மாதிரி இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, நல்லா கேட்டீங்க. இதை நாம் வந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும், ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும்னா அரசு மட்டும் இதுல இறங்கினா பத்தாது. தெளிவா என்ன சொல்றதுன்னா, அந்த பெண்ணுடைய தாய் கோச்சிங் கொடுக்கணும். நீ பழக்க வழக்கம் இப்படித்தான் இருக்கணும். உடனே யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி இல்லையோ, அவருக்கு அனுமதி இருக்கின்றதோ அவர்களோட எல்லை வைத்து நீ பழக்க வேண்டும். உன்னோட திருமணம் செய்து கொள்ள அனுமதி யார் இல்லை? தந்தை திருமணம் செய்து கொள்ள முடியாது, அண்ணன் முடியாது, தம்பி முடியாது, தன் பெத்த பிள்ளைக்கு முடியாது. அவர்களோட நீ நெருங்கி பழகலாம். அதை விட்டு அடுத்த ஆடோட பழகிறதுக்கு ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோச்சிங் பெத்த தாய் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பெண்கள் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளிலே பெண் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். பெண்களுக்கு மட்டும் நடத்த போதாது, ஆண்களுக்கும் நடத்த வேண்டும். உன் எதிரிலே உன்னுடைய தங்கையை ஒருவன் கேலி செய்தால், கிண்டல் செய்தால், உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீ ஒரு பெண்ணை தவறாக நினைக்கின்ற பொழுது உன்னுடைய சகோதரியாக, உன்னுடைய தாயாக, உன்னுடைய மகளாக நீ ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற பாடத்தை நடத்த வேண்டும். ஆக இன்னும் நாம் சிந்தித்து அடுத்தடுத்த கட்டத்திலே இதை நாம் இதுபோன்று எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், என்ன செய்தால் சரியா இருக்கும் என்று நாம் பேசுவோம். 1% நம்முடைய உரைகள் மூலமாக மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஐயா தியாகராஜன் ஐயா, இப்ப ஐயா ஹனிபாய் அவங்க சொன்ன மாதிரி, மூத்த தோழர் ஐயா பாலசுப்ரமணியன் சொன்னது மாதிரி, அம்மா லீலாவதி கொலை வழக்கு அந்த குற்றவாளிகள் வெளியில வந்துட்டாங்க. அதை போலவே மதிப்புமிக்க ஐயா தா கிருஷ்ணன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டாங்க, அவங்க குற்றத்தை செய்யலைன்னு. ஆனா அவர் இறந்துட்டாரு. கொலை செய்யப்பட்டு இறந்தது உண்மை, யாரோ கொண்டிருக்காங்க, ஆனா யாருமே கொல்லலைன்னு நீதி சொல்லுது. ஆனா எப்படி தானா குத்திக்கிட்டு செத்தாரான்னு ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி நாவுக்கரசுங்கிற மாணவர், மருத்துவக் கல்லூரி மாணவர் ஜான் டேவிட் அவர்களால கொலை செய்யப்பட்டார்னு தண்டனை
அனுபவிச்சாரு. ஆனால் அவர் நிரபராதி, அவருக்கும் அந்த குற்ற செயலுக்கும் சம்பந்தம் இல்ல, சாட்சி இல்லைன்னு விடுதலை செய்யறது, நீதி விடுதலை செஞ்சிருது. ஆனா நாவுக்கரசு இறந்ததுதான், யாரோ கொண்டிருக்காங்க, அது வரைக்கும் உண்மை. இப்ப இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், சமூக குற்றங்களை செய்கிறவர்கள், பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சாலும் சரி, எத்தனை பேரை கொலை செஞ்சாலும் சரி, அவர்களுக்காக நீதிக்கு முன் நேர் நின்று வாதிட்டு அவரை குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க, சட்டம் படிச்சது. அப்ப சத்தியத்தின் சாட்சியாக நீதியின் தூதுவராக இருக்க வேண்டியவர்களே இப்படி இந்த சமூக குற்றவாளிகளை காப்பாத்தி விட்டா தொடர்ச்சியா குற்றம் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துவதாயிராதா? அதாவது 1860 தான் மெக்காலே வந்து இந்தியாவுக்காக இந்த தண்டனை சட்டம் கொண்டு வராரு. இங்கிலாந்துல கொண்டு வரல, இந்தியாவில தான் கொண்டு வராரு. நமக்கு 4 வகையான ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு எந்த குற்றம் செய்தாலும். ஒன்னு ஒரு செய்யக்கூடாத மாதிரி ஒரு டிட்டரண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது தடுப்பதற்கு கண்ணை வெட்டினா கண்ணு தோணுனா கண்ணை எடுத்துடணும், கையை வெட்டினா கையை எடுத்துடணும் அந்த மாதிரி, அல்லது பிரிவென்டிவ் இனிமே செய்யக்கூடாதுக்கான அந்த மாதிரி ஒரு செய்யணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஃபர்மேட்டிவ் தான், அதாவது சீர்திருத்தமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெக்காலே காலத்துல 1860 அவர் வந்து இந்தியாவுக்காக அவரு சட்டம் எழுதுகிறார். இதுல என்னன்னா, இது நம்முடைய சிஆர்பிசி அந்த குற்றவியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, there are some procedures laid down, சில அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இவர் குற்றம் செய்திருக்கிறாரா என்பது மட்டும்தான் கேள்வியா இருக்கு சட்டத்துல. யார் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்களை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும்னு எங்கேயும் எழுதல. there is a gap. so அதை வந்து fill up பண்ணணும். அப்ப 1860 எழுதினதை 2014 நம்ம அதான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். எனவே தான் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். ஆனா உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறானான்றது வக்கீலுடைய வாதமாக இருக்கலாம். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா அட்வொகேட்ஸும் வந்து குற்றவாளிக்கு பரிந்து செய்கிறார்களா என்றால் இல்லை. அது தொழில் வேறு, தர்மம் வேறு. அதே மாதிரி இந்த குற்றங்கள் அதிகம் ஆவதற்கு காரணம் வந்து புரோக்கன் ஃபேமிலி, ஒரு குடும்பம் வந்து உடைந்து போதல், அப்பா அம்மா வந்து வேறுபட்டு இருக்கிறார்கள், ஒருத்தர் பார்த்துக்கிறதுல தனித்தனியா இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இருக்கு. சோ கல்வி ரொம்ப முக்கியம். அதை விட அரசியலினுடைய இந்த சட்டங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நிச்சயமாக அது இன்னொரு தடவை வந்து இட் மஸ்ட் கோ ஃபார் எவல்யூஷன், இன்னொரு பரிணாம வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த மாதிரி குற்றங்கள் குறைவதற்கோ அல்லது கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட இந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா அது சாட்சியங்கள் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்றுதான் பொருளே ஒழிய வழக்கறிஞர் வாதம் மட்டுமே அவனை வெளியேற்றிவிட்டது என்று சொல்ல முடியாது என்பதுதான்.